விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க 2 தொகுதி தராங்க. இது வச்சு பார்க்கும்போது தாவேகாக்கு 118 சீட் கிடைச்சிருச்சு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. தாவேகா இந்த எலெக்ஷன்ல 108 சீட் வின் பண்ணாங்க. அதுல தளபதி விஜய் ஒரு இடத்துல ராஜினாமா பண்றாரு. மொத்தம் 107. இதுல காங்கிரஸ் 5, 112. அதுக்கப்புறமா சிபிஐ 2, சிபிஎம் 2, மொத்தம் 116. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க 2 தொகுதி தராங்களா. இவங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி நமக்கு அப்படி இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது 118. இன்னொரு பக்கம் IUML இவங்க சப்போர்ட் தராங்க அப்படின்னு நமக்கு அப்படி இருக்குது. இது எந்த அளவுக்கு தெரியல. சோ இத வச்சு பார்க்கும்போது 118 தொகுதி தாவேகாக்கு கிடைச்சிருக்கு. இத வச்சு பார்க்கும்போது மெஜாரிட்டிக்கு 117 தேவைப்படுது. இதுல இவங்களுக்கு 118 சீட் கிடைச்சிருக்கு. சோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. தளபதி விஜய் சார் சீக்கிரமே பதவியேற்க போறாரு. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஎம் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிறது லோடிங் ஆக போகுது. நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க? ஃபைனலா தளபதி விஜய் சார் சிஎம் ஆக போறாரு. இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.